தேவன் ஆதியிலே வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார். இருள் அதிகாரம் கொண்டது, இருள் அறியாமை கொண்டது, இருளில் சக்திகள் உண்டு. இருளை அநியாயமாக எந்த செயலும் செய்து ஒதுக்க முடியாது. படைக்கிறவர் நீதி உள்ளவராக இருந்தால் மட்டுமே இவைகளை செய்ய முடியும். நீதிக்கு முன் இருள் அநீதியானது. இந்த விஷயத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று. வானம் முழுவதும் இருளாக இருக்கிறது. அங்கே யுத்தம் உண்டாயிற்று. அங்கே சாத்தானுடைய ஆட்சி அதிகாரம் முழுவதுமாக நிலவுகிறது. கிறிஸ்துவானவர் வானத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு அங்கே இப்பொழுது கிறிஸ்துவின் ராஜ்யம் உண்டாயிருக்கிறது என்பதாக எழுதப்பட்டிருக்கிறது. அதைத் தொடர்ந்து வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று. மிகாவேலும் அவனை சேர்ந்த தூதர்களும் சாத்தானும் அவனை சேர்ந்த தூதர்களும் யுத்தம் பண்ணினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது, வானத்திலிருந்து ஒளி இருக்கிற இடத்திலிருந்து அவனை கீழே தள்ளுகிறார்கள். கீழே தள்ளி பூமியிலே வருகிறான். சாத்தான் முதலில் வானத்திலிருந்து தள்ளப்பட்டு பூமிக்கு வருகிறான். பூமியில் இருக்கிறவர்களுக்கு ஐயோ ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன் என்பதாக எழுதியிருக்கிறது. இது இரண்டாம் நிலை. இரண்டாம் நிலையில் தேவர்களோடு போராடினவன் இனி மனிதர்களோடு போராட வருகிறான். மனிதர்களோடு போராடி அவன் ஜெயிப்பதற்கு முன்பதாக பூமியில் மனம் திரும்புதல் உண்டாகும். அவன் பூமியில் வரும்போதுதான் மனம் திரும்புதல் உண்டாகிறது. அவன் இல்லாத பட்சத்தில் பூமியில் மனம் திரும்புதல் என்பது இருக்காது. ஆனால் அறியாமை என்பது இருக்க இருக்க இருக்கதான் மனிதன் அறிவை தேடி தேடி போவான். இது ஒரு விஷயம் இருக்கட்டும். மூன்றாவதாக, அவன் பாதாளத்திற்கு தள்ளப்படுகிறான். வானத்திலிருந்து ஒரு தூதன் ஒரு சங்கிலியை பிடித்து கொண்டு இறங்கி சாத்தானை பிடித்து அந்த சங்கிலிகளினால் கட்டி பாதாளத்திலே தள்ளி அவன் அங்கே முத்திரை போட்டான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இது மூன்றாவது நிலை. அவன் பாதாளத்திலிருந்து ஏறும் வரைக்கும் ஒருவரும் மனம் திரும்பவில்லை. பூமியில் மனம் திரும்புதல் என்பது இருக்காது. மூன்று நிலைக்கு போகிறான். முதலில் வானத்திலிருந்து தள்ளப்படுகிறான், இரண்டாவது பூமியிலிருந்து தள்ளப்படுகிறான், மூன்றாவது பாதாளத்திலிருந்து ஏறி வந்து ஒரு பெரிய யுத்தத்தை செய்துவிட்டு பிறகு